தமன் செய்யுடாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை எழுந்துடை தாழ் செவி மூடி கடற்கடித்தை கருத்துள் இருத்துவாய். ஆரவனத்தமரன் நடங்கண்டு வந்தன் காரைக்காரன் தன்னையே பாலருந்தி உமை முறையில் பதிகவிதம் பலபகந்தன் பாலன் தன்னை சூரையினை சிவன் அருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்றை அடியறை அடி வணங்குவோமே. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே. அருள்படிவாகிய அம்பலவானுடைய திருங்கருணையினாலே இன்று பெரிய புராண கூரை என்கிற ஞான குஷியிலே கண்ணப்ப நாயனார் பெற்ற சரித்திரம் பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். புத்தப்பி நாடு என்கிற திருக்காலத்தி மலைப்பகுதி, அங்கே யுகம் கடந்த சிவாலயம் உண்டு. காலத்தினாருடைய அந்த பகுதியிலே உடுப்பூர் என்கின்ற பகுதி, புத்தப்பி நாடு உடுப்பூர் என்கின்ற பகுதி. நாகன் தத்தை ஆகிய இருவருக்கும் அவதரித்தவர் கண்ணப்ப நாயனார். குழந்தையில அவருக்கு திண்ணன் என்று கேட்டார். திண்ணன் அவர் சிறப்பாக வளர்ந்து வருகிறார். அங்கே வேடர் குலம் ஆகினாலே கல்வி கேள்வி எதுவும் கிடையாது. கொலைத்தொழில், வழிப்பறி, இப்படியான தொழில், மிருகங்களை வேட்டையாடுவது, அந்த மிருகங்களோடு மிருகங்களாகவே வாழ்ந்து வருகின்ற ஒரு வாழ்க்கை முறை. அப்படி அவருக்கு 16 வயது வந்தது. 16வது வயதிலே தகப்பனார் இந்த கூட்டத்திற்கெல்லாம் தலைமையாகிறது என்று சொல்லி வாழ் கொடுத்து வில் பிடிக்கின்ற ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் தகப்பனார் நாகனார் ஆசி பண்ணி அனுப்பினார். அந்த வேட்டையாடுவதற்கு உனக்கு நிறைய வேட்டைகள் கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணுகிறார். அதனால அந்த மரபுப்படி அவர் அங்கே வேட்டைக்கு செல்கிறார். அப்படி வேட்டைக்கு செல்லுகிற போது கூட நாணம் காடம் என்கின்ற இருவரும் வருகின்றனர். நெருக்கமான நண்பர்கள். நம்ம கூட 2 பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. ஆன்மா கூட 2 பேர் நெருங்கி வர்றாங்க. யாரு? நல்வினை, தீவினை. நாணம் நல்வினை, காடம் தீவினை. அப்படியே நாம எங்கு சென்றாலும் அந்த வினையானது தொடர்ந்து வரும். அதுக்காக நல்வினை நிறைய சேர்த்து வச்சோம்னா தீவினை வரும், நல்வினை ஜெயித்து. நல்வினை அதிகமாக இருந்துச்சுன்னா நல்வினை வெற்றி பெறும், தீவினை தோல்வி பெறும். அதுக்காக நல்வினையை தேடிக்கொண்டு அப்படி அந்த நல்வினையானது இவரை அழைத்து செல்கிறது. காலம் தீவினை 2ம் கூட வந்து இன்னும் நிறைய ஆட்கள் வர்றாங்க. அவங்களாம் தத்துவ கூட்டங்கள், 96 தத்துவ கூட்டங்கள். நம்மோடு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஆன்மாவோடு 96 பேர். இந்த உடம்புக்குள்ள 96 பேர் வாழ்கின்றார்கள். தனிச்சு இல்லை, 96 பேர்த்தினுடைய உதவியினால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 6 மாதம் 5 மஞ்சும் 6 மாதம் 5 மஞ்சும் 6 மாதம் 5 மஞ்சும் மறுநாளும் 6 மாய சஞ்சலங்கள் வேறதா விளங்குகின்ற ஆரணாக மண்கடந்த கலைஞான ஈறுகூர் அரும்பெரும் சுவாமியா இருந்தனந்து ஏதுவேர் இளம்பரிந்தி குரு தானாய் யாவுமாய் மனங்கடந்து மோனவீர் அடைந்தொருங்கி யானவா அடங்க என்று தெரிவேன் என்பது திருக்குறள். அப்படி 96 தத்துவ கூட்டங்கள் நம்மோடு இருக்குது. இப்ப அந்த தத்துவ கூட்டங்கள் தான் நாயனாரோடு புறப்பட்டு செல்கிறது வேட்டையாடுகிறது. மாயை என்கின்ற புவனம், அந்த மாயை என்கின்ற புவனத்தில் இந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுவதற்காக புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படுகிற போது வாத்தியங்கள், துடி,
முதலான வாத்தியங்கள். உடுக்கை, அப்ப இருக்க உடுக்கை அப்படிங்கிற வாத்தியம் நமக்கு உண்டு. அப்படியான வாத்தியங்கள், வில், வேல், அம்புகள், வாள் முதலான கருவிகள், பறை முதலான வாத்தியங்கள், கோடு, கொம்பு இவற்றையெல்லாம் கொண்டு அவர்கள் கானகத்திற்கு வேட்டையாட சென்றனர். அங்கே மான், பன்றி முதலான மிருகங்கள் நிறைய அந்த கானகத்தில் இருந்தன. ஏன்னா அதிகம் வேட்டையாடாத காரணத்தினால மிருகங்கள் பெருகி அவற்றையெல்லாம் இந்த ஆட்கள் சென்று வேட்டையாடுகின்றனர். அப்படி வேட்டையாடுகிற போது ஒரு பெரிய காட்டு பன்றி, அது யாருக்கு அடங்காமல் திரிந்து கொண்டிருந்தது. இவற்றை வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இங்க ஒரு காட்டு பன்றி இருக்குது, அது யாருக்கும் அகப்படாமல் நீண்ட காலம் எங்களுக்கு போக்கு காட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே இவர் புறப்பட்டார். அப்படி நீண்ட தூரம் சென்று அந்த காட்டு பன்றியை கொண்டு விட்டார். ஒரு அம்பினாலே அதை கொண்டு விட்டார். அப்படி அந்த காட்டு பன்றினா யான் எனது என்கின்ற அகந்தை, அந்த அகங்காரம் என்கின்ற காட்டுப்பன்றி தன்னுடைய அம்பினாலே. அதன் பிறகு அப்படியே செல்கிறார்கள். ரொம்ப நேரம் ஆச்சு. பல விலங்குகளை நிறைய வேட்டையாடி அங்கே இருக்கிற போது இந்த பன்றியை நீ காட்சி வைப்பாய், நாங்கள் போய் தண்ணீர் குடிச்சிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் தெரிவித்தான். இவர்கள் தண்ணீர் அருந்துவதற்காக புறப்படுகின்றார்கள். அப்ப திண்ணனார் கேட்கிறாரு, எங்கே இருக்கிறது தண்ணீர் என்று கேட்டார். ரொம்ப நேரம் ஆச்சு வெயில், அதனால தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அப்படி கேட்ட போது தண்ணீர் எங்கே, நன்றி வனத்தில் உள்ள என்று உரை செய்ய நாணன் நின்றை பெரிய தேக்கில் அப்புறம் சென்றால் நீண்ட குன்றினுக்கு அயலே ஓடும் குளிர்ந்த புன்முகலி என்றான். நானும் சொன்னான், இந்த பெரிய தேக்கு மரம் இருக்குல்லவா, அந்த தேக்கு மரத்தை எல்லாம் தாண்டி போனா அங்கிட்ட ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு அந்த பக்கம் குளிர்ச்சியான ஒரு தண்ணீர் ஆறு ஓடுகிறது. புன்முகலி என்கின்ற ஒரு ஆறு ஓடுகிறது. அங்கே போனால் தண்ணீர் அருந்தலாம். முகரி என்றால் மஞ்சள் தாழை. அப்படிப்பட்ட அந்த உள்முகரி அந்த இடத்திற்கு செல்லலாம் என்று சொல்ல அங்கே புறப்பட்டு செல்கிறார்கள். அப்படி செல்லுகிற போது மலை கொண்டு தென்படுகிறது. அந்த மலைதான் காடத்தி மலை. ஒரு மலை, பெரிய மலை தென்படுகிறது. அந்த மலையை பார்த்தார்கள். யாராரு இப்ப கூட வர்றது? நாணம் மாத்திரம் வர்றோம். திண்ணனார், நாணம், இந்த 2 பேர் மட்டும் போறாங்க. மற்றவங்களாம் அங்கேயே நின்று கொண்டார்கள். பொங்கிய சில சினவி வேடம் சொன்னவின் போவோம் அங்கே, இங்குது தன்னை கொண்டு போதும் என்று தாமன் அங்கது நோக்கி சென்றார். காதகம் அழகில் கண்டார் செங்கடர் உடையார் வைகும் திருமலை சாரச்சோர். பக்கத்தில் இருந்த நாணனை பார்த்து அது என்ன மலை என்று கேட்டார் திண்ணனார். அப்படி கேட்டபோது, இதுதான் காடத்தி மலை, அங்கே சென்றால் குடுமித்தேவர் இருப்பார், கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி. அதான் திருவருள் என்ன செய்கிறது? சுவாமியை அறிமுகப்படுத்தி சுவாமியுடைய அந்த நாமத்தை சொல்லி அங்க போனா கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாணம் சொல்லி. நாணனே தோன்றும் குன்றில் நண்ணுவோம் என்ன நாணம், அந்த மலைக்கு போலாம் அப்படின்னாரு திண்ணனார். அப்படி சொன்ன உடனே அங்கே, ஆமா அங்க போனா குடுமித்தேவர் இருப்பார், கும்பிடலாம் அப்படின்னா. சாமி பேர் எப்படி வச்சிருக்காங்க பாரு, குடுமித்தேவர். சரியா இருக்கா? சேக்கிடார் சரியா சொல்றாரு. அவங்க பாஷையாக குடுமித்தேவர். நாணனே தோன்றும் குன்றில் நண்ணுவோம் என்ன நாணனன் காண நீ போதின் நல்ல காட்சியே காணும். அங்க போனால் நல்ல காட்சி கிடைக்கும். காணும் இந்த சேனுயர் திருக்காலத்தி மலைவிசை எழுந்து செப்பே கோணமில் குடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றான். குடுமித்தேவரை கும்பிடலாம் அப்படின்னா உடனே போதாமே அப்படின்னார். நல்வரை அங்கே அழைத்து கொண்டு செல்வது.
ஆவதன் இதனை கண்டுங்கு அனைவரும் நின்மேல் பாரணும் போவது போன்று உள்ளது போலும் ஆசையும் பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சு வேறொரு விருப்புற விரையா நிற்கும் தேவரன் இருப்பதெங்கே போதென்றார் திண்ணனார்கள். உரை செய்து விரைந்து செல்ல அவர்களும் உடனே போந்து கரைவட கடையின் முத்தும் காலையில் புரடும் சங்கும் வரைதல் மணியும் பொன்னும் வைரமும் புரிவந்தோறும் திரைகள் முன் திரட்டி வைத்த திருமுகலியினை சார்ந்தார். அப்படி அந்த திருமுகலிக்கு போனார்கள். இங்க மேல வர வர எனக்கு ஏதோ பாரம் குறையிற மாதிரி இருக்கிறா அப்படின்னு நான் கேட்டாங்க. பாரம் குறையிற மாதிரி இருக்கு. ஆங்கலன் கரையில் பாங்க ஒரு அணிவிடத்து வாங்குவர் காடன் தன்னை மரக்கடை தீப்போல் பண்ணி இங்கு நிற்பு காணுவாய் இவரை ஏறிக்கண்டு நாங்கள் வந்து அடைவோம் என்று நானும் தாமும் போந்தார். அந்த கூட அது வரையும் வந்திருக்கிறான் அந்த காடன். நீ வந்து அந்த இறைச்சியை நீ நெருப்பிலிட்டு நல்ல காய்ச்சி கன்றி இறைச்சியை நெருப்பிலிட்டு காய்ச்சியை நாங்கள் மேலே போய் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அடிவிடை கரைசூர் சோரை அழகு கொண்டு அணிந்த ஆட்சி தெளிவுணல் இடிந்து சிந்தை தெளிவுறும் துண்ணனால்தான் கழிவுறு மகிழ்ச்சி கொண்ட காலத்தை கண்டுகொண்டு குளிர்வது நதியூடேகி புலவரை சாரல் சேர்ந்தார். அப்படி அந்த பொன்முதலில் கரையை கடந்து அந்த மலை மேல் ஏறினார்கள். காலத்தி மலை கதிரவன் உச்சி நன்ன கடவுள் மால் வரையின் உச்சி அதிர்தல் ஓசை 5 ஆறுகளில் உணக்கன் காட்ட உச்சி மலை அது மத்தியான வேளை. இவங்க போற நேரம் மத்தியான வேளை, உச்சி வேளை. சூரியன் உச்சியில நின்றார். அங்கே தேவ துந்திகள் முழங்கின. அந்த மலையில தேவ துந்திகள் முழங்குதான் 5 வகையான வார்த்தைகள். இது எங்கொலோ என்ன என்றாருக்கு இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் நீக்கன் வைத்து மருங்கடும் உரிகொள் என்றான். அந்த துந்துபியானது தேவ துந்துபி ஓசை கேட்டது. அந்த ஓசை என்ன சத்தம் என்று கேட்டார் திண்ணனார். கேட்டபோது நானும் சொல்றான், அது இந்த ஈக்கள் வந்து தேனீக்கள் கூடு கட்டி அது ரீங்காரம் பண்ணுறது அல்லவா அந்த சத்தம் அப்படின்னா. அவருக்கு அப்படி கேட்டது, இவருக்கு இப்படி கேட்டது. அப்படி அந்த தேவ துந்தினிகள் உடங்குகின்றன. முன்புசை தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண்பெரும் காதல் கூற வள்ளலால் மலையை நோக்கி என்புனுக்கு உருகி உள்ளத்து எடுவரும் வேட்கை ஓடும். அப்படி அந்த ஆகமுள்ள பசுவானது தண்ணீர் தொட்டியை கண்டால் எப்படி விரைந்து செல்லுமோ அதுபோல விரைந்து சென்றார். ரொம்ப காதல், ரொம்ப ஆர்வம், ரொம்ப தாகம், ரொம்ப வேகம். அப்படி சென்றார் சுவாமியை பார்த்து. நானும் அன்பும் முன்பும் நடிவரை ஏற முன்னால நானும் போறான், பின்னால கண்ணப்ப நாயனார் திண்ணனார் போகிறார். இடையில ஒரு ஆள் போறாங்க. போது அது யாருன்னா அன்பு. இவருடைய அன்பு சொன்னார். இந்த 2 பேருக்கு இடையில அன்பு. நானும் அன்பும் முன்பு நடிவரை ஏற தாமும் பேரு தத்துவங்கள் என்னும் பெருக்கு சோபானம் ஏறி தத்துவமாகிய படிகளை கடந்து செல்கிறார். தத்துவம் என்கின்ற படியை கடந்தாதான் கடவுளை அடைய முடியும். 36 தத்துவங்கள், அந்த 36 படிக்கட்டுகள் இருக்கு. அதை கடந்து போறார். பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அடைபவர் போல ஐயர் நீர்நிலை மலையில் ஏறி நேர்பட செல்லும் போது இதுவரையும் வேடராக இருந்தவர் இப்ப மேல மலை மேல ஏறது யார் தெரியுமா? ஐயர். இதுவரையும் வேடர், இப்ப ஐயரா மாறிட்டார். என்ன காரணம்? இப்ப அந்த மிருகங்களை வேட்டையாடுகின்ற அதுல எல்லாம் ஆர்வம் இல்லை. இப்ப சுவாமியை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பு மூடி கொண்டது. அதனாலே ஆணையாம் சிவத்தை சார அடைபவர் போல ஐயது நீர்நிலை மலையை ஏறி நேர்பட செல்லும் போது அப்படி படிக்கட்டுகளை தாண்டி ஏறி சென்றார். அப்படி செல்லுகிற போது இவர் மேலே ஏறி சுவாமியை பார்ப்பதற்கு முன்பாகவே அவர் பார்த்துட்டார். திண்ணனார் சிவனை பார்க்கறதுக்கு முன்பு சிவபெருமான் திண்ணனாரை பார்த்துட்டார். அவருடைய அருட்பார்வையானது இவர் மீது பட்டது. அருட்பார்வை, கிருபா கடாட்சம், நயன தீட்சை. சுவாமியுடைய காலத்தியப்பருடைய நயன தீட்சை இவருக்கு கிடைத்தது. எப்ப வருவாரு தானே அவர் பார்த்துட்டு அப்படி ஒரு ஆள் வருவாங்க. இனிமேல் அவ்வளவு அன்பு பொருந்திய பக்தர் வர்றது ஆச்சரியம் அல்லவா? ஆகையினாலே சுவாமி எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இவர் ஏறும்போது சுவாமி பார்த்துட்டார் அந்த கருணை.
திங்கள் சடையாதம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்த தங்கிய பகத்தின் முன்னை சாது விட்டு அகல. அவருடைய பார்வை பட்டவுடனே இவரிடத்துல இந்த பாசமானது விலகி போச்சு. பாசம் விலகியது, பாவம் விலகியது. இப்ப எப்படி இருக்காரா? பொங்கிய ஒளியின் நீழல் பொருளில் அன்பு உருவமானார். எங்கு உருவமாயிருந்த திண்ணனார் இப்போது அன்பு உருவமாகிட்டார். அவருடைய மேனிலே ஒரு ஒளி வீசினார், ஜொலிக்கிறார். ஒரு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி தோன்றியது. அந்த இடத்துல சேக்கிழார் சொல்றாரு ஒரு அருமையான பாடல். மாதமார் திருக்காலத்தில் அந்த இரும்பு பொன்னானது போல இவருடைய மேனியானது ஜொலிக்க ஆரம்பித்து விட்டது. அதற்கு மேலே அந்த ஆர்வமானது பொங்கியது. அந்த ஆர்வத்தை எப்படி சொல்றாருன்னா, மாதமார் திருக்காலத்தின் மலை எழு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகரை கண்டார். அப்படி 36 படிக்கட்டுகளையும் தாண்டி சுவாமி இருக்கிற அந்த மூலஸ்தானத்தை பார்த்துட்டார். சுவாமியை கண்டார். கண்டவுடனே அன்பு அன்பு பெருக்கெடுத்து சென்றது. ஏகநாயகரை கண்டார். எழுந்த பேர் உவகை அன்பின் வேகமான நேர் செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடி சென்றார். தழுவினார், மோந்து நின்றார். அப்படி பார்த்தவுடனே மிகுந்த மகிழ்ச்சி, அளவில்லாத அன்பு. குழந்தையானது அம்மாவை எப்படி ஊருக்கு சென்று வந்த அம்மாவை பார்த்த உடனே சின்ன பிள்ளைகள் எப்படி விளையாட்டு இருக்க அந்த இடத்துல விளையாட்டு நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு விளையாட்டு சாமான்லாம் போட்டுட்டு அம்மா வந்தோடனே ஓடி போய் கட்டி வச்சு. அதே போல இவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆஷா பாஷங்களை எல்லாம் விட்டுட்டு சுவாமியை கண்டார், ஓடி போய் கட்டி வச்சுட்டார். குருவித்தேவர் இங்கதான் இருக்கிறீரா என்று கதறினார், தழுவினார், மூத்து நின்றார், உச்சி மோந்தார், மோகமாய் ஓடி சென்றார், தழுவினார், மோந்து நின்றார், நெடிது போர் ஈர்த்து நின்று அப்படி விட்டு பார்த்தார். சுவாமியை நீண்ட நேரம் பார்த்தார், விட்டு பார்த்தார். அதற்கு மேலே அவரை அறியாம கண்ணீர் அருவி அருவியா கொட்டுது, தார தாரையா கொட்டுது கண்ணீர். என்ன காரணம் என்றால் அன்பு ஆனந்த கண்ணீர். நீண்ட காலம் ஆச்சு சுவாமியை பார்த்து. அதனாலே அந்த 16-17 வருஷம் ஆச்சு. அதனால அப்படி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால அந்த அன்பு ஆனந்த கண்ணீர். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் ஆதர குறுங்கண்ணீர் புஸ்தகம் என்றபடி அந்த மலர்கண்ணீர் அருவி வாய எல்லா ரோமங்கள் எல்லாம் புலகம் பொங்கியது. மலர்கண்ணீர் அருவி பாய்ந்தது. அடியனையருக்கு இவர்தான் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று படிவிலா பரிவுதானோ படிவமாம் பரிசு தோன்ற அன்பே ஒரு வடிவமாகி அச்சோ உரிமைத்தேவர் எனக்கு அகப்பட்டாரே என்று அந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். பேசினார். வெம்பர குலத்து வந்த வேட்டுவர் சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரி திரி காணந்தனில் உம்முடன் துணையாய் உள்ளார் ஒருவரும் இன்றி கேட்டேன். ஐயோ, இந்த காட்டுல தனியா இருக்கிறீரே, இங்க கரடி வேங்கை சிங்கம் யானை இதெல்லாம் வருமே, அடாடா எப்படி தனியா இருக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறார். அடாடா தனியா எப்படி இருக்கிற, உனக்கு பசிக்காதா, உனக்கு யார் ஊன் தருவார்? கைச்சிலை விழுந்ததோரார், கையில அம்பு வச்சிருந்தார், அதெல்லாம் விழுந்துருச்சு, கவனிக்கும். விழுந்ததோரார் காளையர் மீள இந்த பச்சிலையோடு பூவும் பறித்துட்டு நீரும் பார்த்து மச்சிது செய்தார் யாரே என்று பக்கத்துல இருந்த நாணனை கேட்டாரு. இந்த மாதிரி பச்சிலையும் பூவும் போட்டிருக்காங்களே, என்ன யார் செய்தது, இது ரொம்ப பிடிக்குமா என்று கேட்டார். பச்சிலையும் பூ ரொம்ப பிடிக்கும் போல என்று கேட்டார். பச்சிலை பூவும் பறித்துட்டு நீரும் பார்த்து மச்சிது செய்தார் யாரோ என்றதும் மருந்து நின்ற அச்சிலை நாணந்தானும் நான் இது அறிந்தேன் என்பான். அப்ப நானும் சொல்றான், அடே இதுன்னா எனக்கு தெரியும், நானும் உங்க தகப்பனாரும் இந்த கானகத்திலே இந்த சாமியை பார்க்கறதுக்கு தேவரை பார்க்கறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம். அப்ப ஒரு பார்ப்பனர் இங்கே வருவாரு. அவர் இந்த மாதிரி நீராட்டி மலரெல்லாம் சுட்டி இப்படியெல்லாம் செஞ்சுட்டு போவாரு, நாங்க பார்த்துருக்கிறேன் அப்படின்னா. வந்திரல் உந்தையோடும் மாவெட்டை ஆடி பன்றி குன்றிடை வந்தோமாக குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி ஒன்றிய விரைப்பூர் சுட்டி ஊட்டி முன் பறைந்தோர் பார்ப்பான் நன்று இது செய்தான் என்று அவன் செய்தான் ஆகும். அப்ப ஒரு பார்ப்பன் இப்படி பண்ணு நீராட்டி மலை சுட்டி உணவை ஊட்டி இப்படி வழிபாடு பண்ணியிருக்கான்.
இன்னைக்கும் அவன் தான் பண்ணியிருப்பான் என்று சொன்னான் அந்த நாணம். அப்ப நினைச்சா, ஓ உரிமைத்தேவருக்கு இது ரொம்ப புரிய போல என்று எண்ணினார். உள்ளிறந்தெழுந்ததேனும் ஒளியின்றி ஆறா அன்பில் என்னரா திருக்காலத்தின் நாயனாக்கி இனிய செய்தி எண்ணிய இவைகொலாம் என்று இது கடைபிடித்துக் கொண்டு அவ்வண்ணலை பிரிய மாட்டா அளவில் ஆதரவு விட இவர் தமை கண்டேனுக்கு தனியராய் இருந்தார் என்னை இவர் தமக்கு அமுது செய்ய இறைச்சியும் இடுவார் இல்லை. ஐயோ, ரொம்ப பசியில் இருப்பாரு, இறைச்சி இடுவதற்கு ஆள் இல்லையே என்று வருகிறார். இவர் தமை பிரிய ஒண்ணாது என் செய்யேன் இனியான் சார இவர் தமக்கு இறைச்சி ஒன்றெங்கி எய்தவும் விரும்பு போதுவார் விழுந்து செல்வார். என்ன பண்ணாரு, ரொம்ப பசியா இருக்குது, உரிமைத்தேவருக்கு பசியா இருக்கிறவருக்கு என்ன பண்ணணும், உணவு சாப்பாடு அவங்க பாஷையில இறைச்சி கொடுக்கணும். சரி, விட்டுட்டு போட்டா யாபத்தையா இருப்பாங்க. இப்படி இந்த ரெண்டுக்கு இடையில சின்னனாருடைய மனம் அப்படி இப்படியும் அப்படி இதுக்கு எங்க போயிருந்தார். ஆக அந்த அளவில்லாத அன்பு மயமாயிட்டு அப்படின்னாலே அந்த கன்றுக்குட்டியை பிரிய மனம் இல்லாத தாய்ப்பசு போல. தாய்ப்பசு என்ன செய்யும், அப்படி அந்த மாட்டுக்காரன் எடுத்துட்டு போவான், மாடு என்ன செய்யும், கன்றுக்குட்டியை நோக்கி அப்படி போக மனசு வர போதுவார் நின்று செல்வார் அப்படி கொஞ்ச தூரம் போவாரு, திரும்ப ஓடி வந்து கட்டி மீண்டு செல்வர் உள்ளுவர் மீள போவார் காதலின் நோக்கி நிற்பார். அன்போடு அந்த சுவாமியை பார்ப்பார், கொஞ்ச நேரம் பார்த்து என்று பார்ப்பார். காதலின் நோக்கி நிற்பார் கன்று அகல் குறிற்றா போல்வார். கன்றை ஈன்ற பசுமாலி கன்று குட்டியை ஈன்ற குறிற்றா அது போல கன்றகல் குறிற்றா போல்வார். நாடனே அமுது செய்ய நல்ல மெல் இறைச்சி நானே போதர தெரிந்து வேறு கொண்டு வருவேன் என்பார். ஆதமராக நீர் இங்கு இருப்பதென்று அகல மாட்டேன். நீர் பசித்திருக்க இங்கு நிற்கவும் இல்லை என்று சோதரு கண்ணீர் வார போய் வர துணிந்தாராகி வாசிலை எடுத்துக்கொண்டு மரக்கையால் தொடுது போந்தார். அப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. சுவாமி தெரிஞ்சு திருத்தி வர்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம். அப்புறம் தைரியமா மனசை எப்படியோ திடப்படுத்தி கொண்டு ஒரு வாரம் புறப்பட்டார். இவ்வளவு நேரம் பசியோடு இருப்பார் என்று சொல்லி புறப்பட்டார். அப்போது அந்த அம்பை பார்த்தாரு, இல்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு அப்படியே வெளியில கீழே இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து முன்பு நின்று அருகி நீங்கி மொய்வர இழிந்து நாணம் பின்பு வந்து அடைய முன்னை பிறதுரை வேட்கை நீங்கி அன்பு கொண்டு உயிர்ப்பச் செல்ல அவர்கள் முதலியாற்றின் பொன்குறை கரையிலே ஏறி புதுமலர் காவி கொடுத்தார். கீழே இறங்கினாரு. பொன்முகரி தீர்த்தத்திலே அந்த தண்ணீரை எழுந்தார். அதற்கு மேலே மலர்களை பறித்தார். காடனை எதிரே சென்று தொழுது தீ கடைந்து வைத்தேன். போருடை ஏனம் உங்கள் குறிப்படி உறுப்பையெல்லாம் மாதுர நோக்கி கொண்டும் மறித்து நாம் போகைக்கு இன்று நீடனை தாழ்த்ததென்னோ என்ற நாணம். அங்கிவன் மலையில் தேவர் தம்மை கண்டு அணைத்துக் கொண்டு வங்கினை பற்றி போகா வல்லுடும்பு என்ன நீங்கான். இங்குமத் தேவர் சின்ன இறைச்சி கொண்டு ஏக போந்தான். நன்குல தலைமை விட்டான் நகப்பட்டான் தேவருக்கு என்றான். கீழே நின்ற காடன் வழி மறித்தான். ஏண்டா இவ்வளவு நேரம் என்னடா பண்றீங்க, வீட்டுக்கு போவேனா அப்படின்னா, எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க வந்து என்ன எப்படி உணவு தேவையோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம், சாப்பிட்டு புறப்படலாமே அப்படின்னா அந்த காடன். அதுக்கு நானும் சொன்னேன், அட ஏண்டா கேட்கிற, இவன் இப்ப என்ன ஆயிட்டே தெரியுமா, அவங்க எல்லாம் மறந்துட்டாண்டா, இப்ப எதுக்காக வந்திருக்கிறான் தெரியுமா, இதுவன் இப்ப இந்த இறைச்சியை கொண்டு போய் உரிமைத்தேவருக்கு கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறான், சும்மா வரல. நம்முடைய குலத்துக்கெல்லாம் தலைமை அப்படிங்கிறதே மறந்துட்டான். அங்க போய் இவன் நல்லவன் ஆயிட்டான், அந்த உரிமைத்தேவருக்கு இவன் நல்லவன் ஆயிட்டான், நலப்பட்டான், அவனுக்கு ஆளாக ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லி நானும் சொன்னான். அட போய் அந்த குடிமைத்தேவரை கட்டி பிடிச்சுக்கிறான்டா குடும்ப மாதிரி என்று
நாணம் எடுத்து சொல்றான் காடன்ட்ட. வல்லுடும்பு என்ன நின்றான், உடும்பு பற்றுவதிலே கெட்டியா இருக்குமா, அந்த உடும்பை போல அந்த குடிமை தேவரை பற்றி சொன்னார்.